குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். மை நேம் இஸ் விஜயராஜ். நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம லைஃப்பில் நம்ம மிஸ் பண்ண ஒரு சிறந்த மனுஷனோட ஒரு டாபிக் பேச போகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஒர்க் பண்ணுறோம், போகிறோம், நம்ம ஃபேமிலிக்காக நம்ம கஷ்டப்படுறோம், ஏன் நம்மளோட பசங்களுக்காக கஷ்டப்படுறோம், நம்மளோட பேரண்ட்ஸ்க்காக கஷ்டப்படுறோம். அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்லேயே போய்ட்டு நம்ம பாஸ்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நல்ல அப்ரிசியேஷன் வாங்கணுன்றதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம். சேம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே மறந்த நம்ம டைம்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பர்சன் யாருன்னா அது ஆக்சுவலாக நம்ம மட்டும்தான். இப்போ முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு நம்மளோட எஃபர்ட் போடுறோம், சேம் டைம் நம்ம ஒர்க்கில் எஃபர்ட் போடுறோம். ஆனால் டெய்லி ஒரு 45 ஆர் ஒரு 35 மினிட்ஸ் உங்ககிட்ட நீங்கள் பேசி பாருங்கள். அப்போதான் உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, அப்புறம் வாழ்க்கையில் என்ன நம்ம முன்னேற்றம் பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன எப்படி டெவலப் பண்ணலான்றதை நம்ம யோசிக்க முடியும். புரியுதுங்களா? ஒரு கோட் இருக்குது, ஆக்சுவலாக விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்வார்னா, நம்ம இன்னைக்கு இருக்கிற அந்த பர்சன் ஒரு 10 to 5 days ஆர் ஒரு 1 yearக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்த அதே பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் விஜயராஜ் எடுத்துக்கலாம். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்த விஜயராஜ் இன்னைக்கு இருக்கிற விஜயராஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன ரீசன்னா, அவன் டே டு டே லைஃப்ல அவன் லேர்ன் பண்ண விஷயம், அவன் கற்றுக்கிட்ட விஷயம், அதை அவன் எப்படி மோட்டிவேட் பண்ணி வரான்றது தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் டெய்லி ஒரு 1/2 hour உங்களுக்கு கூட நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த பர்சனை மட்டும் நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வேர்ல்டில் நம்ம லைஃப்பில் நம்மளோட டெத் ஹெண்டு வரைக்கும் வரக்கூடிய ஒரே பர்சனா அது நீங்கள் மட்டும்தான். ஸோ நம்ம யாரை நம்ம பண்ணாலும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நம்ம ஒர்க் பார்க்கணும், நம்மளோட பசங்களை பார்த்துக்கணும், எல்லாருமே தான் பார்க்கணும். ஆனால் உங்களை நீங்கள் பார்க்காம விட்டுறாதீங்க. நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன விஷயமும் அது உங்கள் லைஃபோட இம்பாக்டே சேஞ்ச் பண்ணும். இப்போ நீங்கள் மெடிடேஷன்ஸ் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஒரு 1 hour ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களே நீங்கள் உங்கள் கூட பேசுகிறீங்க, உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 year பேக் அதுக்கப்புறமா பார்க்கும்போது அதோட எஃபெக்டே வேற லெவலில் இருக்கும். ஸோ உங்களை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த பர்சன்னா அது நீங்கள் மட்டும்தான். அது என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி எப்போவுமே இதை எனக்காக பண்ணுங்க. டெய்லி ஒரு 1/2 hour உங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.